ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரம்மாண்ட புராணத்தில் உத்தர பாகத்தில் தேவி லலிதையின் சரித்தமான லலிதோபாக்கியானம் பார்த்துட்டு வரும். பல வரங்களை பெற்று தேவலோகத்தையும் கைப்பற்றி பேரரசனாய் பண்டாசுரன் கொடுங்கோல் செய்து உலகையும் ஸ்தம்பிக்கச் செய்தான். தன் சேனைகளுடன் காற்றாக மாறி எல்லாவற்றினுள்ளும் புகுந்து அனைத்திலும் உள்ள ரசத்தை பிராணசக்தியை வற்றச் செய்தான். மகரிஷிகள் ஆசிரமத்தில் நடப்பது போல் அசுரர்களின் வீடுகளிலும் ஹோமம் வளர்த்து யாகங்கள் நடந்தன. அசுரர்களின் பலம் அதிகரித்து கொண்டே போனது. தேவர்களின் பலம் குறைந்து கொண்டே வந்தது. இதை கண்ட நாராயணன் ஜெகன்மோகினியான ஒரு மாயையை படைத்தார். அவளை விரைவாக சென்று பண்டனின் அப்போதைய நடவடிக்கைகளிலிருந்து திசை திருப்பும்படி பணித்தார். அந்த மாயா மோகினியும் இன்னும் பல அப்சரஸ்களுடன் பண்டனின் இருப்பிடம் சென்றனர். அங்கு வீணாகானம் பொழிந்தனர். பண்டனும் மற்ற அசுரர்களும் அந்த மாயையிலேயே மோகம் கொண்டு ஆட்சி ஆளுமை எல்லாவற்றையும் மறந்து 800 ஆண்டுகள் அதிலேயே மூழ்கி கிடந்தனர். இதற்கு இடையில் நாராயணனும் மற்ற தேவர்களும் பரமேஸ்வரரை கண்டு இதற்கான நிரந்தர தீர்வு குறித்து பேசச் செல்கின்றனர். அங்கே நின்று அனைவரும் மகாசம்புவை துதித்தனர். மகாசம்புவும் பராசக்தியுடன் அவர்கள் முன் தோன்றினார். அன்னை பராசக்தி ஒரு கையில் அக்ஷமாலையும் மற்றொரு கையில் புத்தகமும் ஏந்தி சந்திரனைப் போல் குளிர்ச்சியாய் காட்சியளித்தாள். மகேஸ்வரனும் அனைவரையும் நோக்கி, நீங்கள் வந்த காரணத்தை நாம் அறிவோம். பிரளயம் என்பது 3 வகையானது. அவாந்தர பிரளயம், மகா பிரளயம் மற்றும் காமப்பிரளயம். ஒவ்வொரு கல்ப முடிவிலும் இந்த 3 பிரளயங்களும் சுழற்சி முறையில் தோன்றுவதாகும். இதில் அவாந்தர பிரளயத்திலிருந்து சிருஷ்டியை விஷ்ணுவும், மகா பிரளயத்திலிருந்து சிருஷ்டியை நானும் காப்போம். இப்பொழுது ஏற்பட்டுள்ளது காமப்பிரளயம். இதிலிருந்து நம்மை காக்கக்கூடியவள் ஸ்ரீ லலிதாம்பிகை மட்டுமே என்று கூறி லலிதாம்பிகை அவதரிக்க மகாயாகம் ஒன்றை நடத்த வேண்டும் என்றும் கூறி அதற்கான வழிமுறைகளை பரமேஸ்வரன் சொன்னார். மேலும் பரமேஸ்வரன் தானே வாயு வடிவில் ஹோதாவாக இருந்து அந்த யாகத்தை நடத்தினார். அவரது சித்தக்னியே யாகத்திற்கு அக்னியாக விளங்கியது. 7 மகாசமுத்திரங்களில் ஒரு சமுத்திரத்தை வற்றச் செய்து அதுவே யாக குண்டம் ஆகியது. மீதமுள்ள 6 சமுத்திரங்களும் யாகத்திற்கு நெய்யானது. அனைத்து சிருஷ்டியும் யாகத்திற்கு அளிக்கப்பட்ட பலியானது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பர்வதங்கள் அனைத்தும் பூஜை பொருட்கள் ஆகின. மகாயாகத்தின் முடிவில் அனைவருமே ஆத்மார்த்தமாக யாகத்தில் தம்மையே அர்ப்பணிக்க முடிவு செய்தனர். இப்படி யாகம் மகத்தான முறையில் நடந்து கொண்டிருந்தது. பண்டாசுரனை மாயையால் மயக்கி தேவர்கள் மகாயாகத்தில் ஈடுபட்டு வருவதை சுக்ராச்சாரியார் கண்டுகொண்டார். இது அனைத்தும் விஷ்ணுவின் மாயை என்பதை பண்டனுக்கு விளக்கினார். தன் செயலை கண்டு நாணிய பண்டன் மீண்டும் சேனைகளை திரட்டிக்கொண்டு தேவர்களை தாக்க புறப்பட்டான். ஆனால் அம்பிகை பண்டன் தேவர்களை அணுக முடியாதவாறு ஒரு மாயக்கோட்டையை அமைத்தாள். ஆத்திரத்துடன் பண்டாசுரன் தன் அரண்மனைக்கு திரும்பினான். மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம்.